ஷலோம் ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்னைக்கு 2 நாளாகமும் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் பேசும்படியாக நம்ம கண்களை மூத்தி நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் மகா இறக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிப்பட்ட இந்த காலைவெளி கண்ணுடைய நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நன்மை செய்கிறப்பா. இந்த 2 நாளாக 11ஆவது நீர் எங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய சொல்ல போகிறீரோ அப்பா, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை நாங்கள் ஆண்டவரை பயிற்சிக்க உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இந்த செய்திகள் எங்கள் வாழ்க்கையில் 30, 60, 100 பலன் தந்து ஆண்டவரை ஆசீர்வாதமான காரியங்களை மாற்றுங்க. எங்களை மறைத்து நீர் பேசுங்க, வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. ஏசுன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம். இன்று நாம் 2 நாளாகவும் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். 11ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, நேற்றைய அதிகாரத்தோட தொடர்ச்சி தான் இன்றைக்கு நடக்க போகுது. நேற்று என்ன நடந்தது? தாவீதுடைய சொந்த மகனாகிய சாலமோனுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாடகத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருக்கிறார். தன்னுடைய 2 ஆலோசனைகள், முதியோரோட ஆலோசனை, இளைஞர் வாலிபரோட ஆலோசனை, அந்த வாலிபருடைய ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் செய்ததால் ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம், ஒன்று தெற்கு ராஜ்யம். ஒன்று 10 கோத்திரங்களாகவும் 2 கோத்திரங்களாகவும் பிரிந்து விடுகிறது. இந்த சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் இடத்தில் 2 கோத்திரங்கள் மாத்திரம் இருக்கிறாங்க, யூதாவும் பெஞ்சமினும் மட்டும். மற்ற 10 கோத்திரங்களும், அதாவது யெரொபெயாம் என்ற புதிய ராஜா, எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த யெரொபெயாம் என்ற ஒரு ராஜாவிடத்தில் அவன் சென்று விடுகிறார்கள். இது பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஏன்னா நம்ம ஒரே ராஜ்யத்திலிருந்து பிரிஞ்சு போனதாச்சு என்ற ஒரு விரக்தியில் இருக்கிறார், ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறார் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், சாலமோனின் மகன் ரெகொபெயாமின் ஆட்சி காலம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். 1 - 4 வரைக்கும் செமாயா தீர்க்கதரிசியின் அறிவுரை என்ற தலைப்பில் நம்ம பார்க்க வரோம். 1 - 4 வரைக்கும் செமாயா தீர்க்கதரிசியின் அறிவுரை. 5 - 12 யெரொபெயாம் தன் ஆட்சியை பலப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். 5 - 12 ரெகொபெயாம் தன்னுடைய ஆட்சியை பலப்படுத்துதல். 13 - 17 வரைக்கும் ஆசாரியர்கள், லேவியர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்புதல் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக 18வது வசனத்திலிருந்து 23வது வசனக்கும் ரெகொபெயாமின் அடுத்த ராஜா இல்லை அடுத்த சந்ததி என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் முதலாவது ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளலாம். 1 - 4 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை நம்ம பார்க்குறோம். இவன் என்ன, தன்னுடைய நாட்டிலிருந்து பிரிஞ்சு போயிட்டார்களே, அவங்களை எப்படியாவது என்ன திரும்ப அவங்களை நம்முடைய ராஜ்யமாக சேர்த்து கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் பிரிந்து போன மக்களை நான் திரும்ப நம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் 180,000 இவன் போருக்காக, சண்டைக்காக கூட்டி எப்படியாவது அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற காரியத்தில் அவர் செல்கிறார். ஆனாலும் 2ஆம் வசனத்தை திடீரென்று ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வருகிறான். இவனுடைய பெயர் என்ன கொடுக்கப்பட்டு, இவனுடைய சந்ததியும் இவனுடைய வரலாறும் நமக்கு அநேகமாக வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவன் தேவனுடைய மனுஷன், அது கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ற காரியம் மட்டும் நமக்கு நன்றாக புரிகிறது. இந்த வேதாகமத்தில் செமாயா என்ற பெயர் இங்கே மட்டும்தான் குறிப்பிடல, ஒரு 2-3 இடங்களில் செமாயா என்ற பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எரேமியா வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பொய் தீர்க்கதரிசி செமாயாவும் இருக்கிறான். ஆனால் அவரில் 4 செமாயாக்களும் வேறு நபர்கள் தான் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதாவது எரேமியா காலத்தில் எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக, அதாவது தொபியா, சன்பலாத், இந்த செமாயா போன்றவர்கள் தான் எதிரான பொய் தீர்க்க தரிசனம் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த செமாயா அதாவது எசேக்கியா ராஜா அரசாண்ட காலத்தில் லேவியரில் ஒருவன் செமாயா தான் கர்த்தருக்கு நல்ல காரியங்களை செய்த ஒரு லேவியரை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு செமாயா இருந்ததாக கூறப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு செமாயா பார்த்திங்கன்னா, அதாவது நெகேமியா அலங்கம் கட்டும்போது ஆசாரிய வகுப்பில் ஒரு செமாயாவுடைய பெயரும்
வேதாகமத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ இத்தனை செமையாக்கள் இவர் அவரல்ல, அவர்கள் ஒரு பெயரில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த செமையாவுடைய வரலாறு இந்த நம்மளுக்கு இந்த ஒரு சில அதிகாரங்களை மட்டும்தான் இந்த செமையா தீர்க்கதரிசன காரியம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். என்ன? நீங்கள் வந்து இந்த காரியமே கர்த்தரால் நடைபெற்றது. நீங்கள் உங்கள் சகோதரருக்குள்ளே என்ன பண்ணீங்க? சண்டைக்கு போகாதீங்க என்று கர்த்தர் அறிவுறுக்கிறார். இதில் 2 விதமான காரியங்களை குறித்து நம்ம போகிறோம். அப்போது அந்த செமையா எந்த அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கை தைரியமாக பேசியிருப்பார்ல. நம்ம 10 பேர் ஒரு டிசிஷன் எடுத்தால் அதை மாற்றுறது நம்மளுக்கு கஷ்டம். ஏன் இதில் அவங்க என்ன ஆகும்னு சொல்லுவாங்க, நான் செய்ததான் கரெக்ட். ஆனால் ஒரு ராஜாவும் ஒரு நாட்டு மக்களையும் 184,000 பேரை அவங்களை ஏன்னா அவங்க போருக்கு தயாராகிட்டாங்க போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பகிரங்கமாய் போதித்து, இல்லை நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாய் அவர் வந்து பிரசங்கித்தார். ஆமென். அப்போ இதிலேருந்து நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு என்னென்னா, நாம் எத்தனை முறை நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்யும்போது நாம் எத்தனை பேர் இதற் போல் தைரியமாக சொல்லுகிறோம், இல்லை இது தேவனுக்கு பிரியமில்லை, இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. நாம் எத்தனை பேர் தேவனுக்காக பக்திவராக இருக்கிறோம். ஆமென். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்கிறான். இதனால் இவனுக்கு மேபி ஒரு வேளை அவனுக்கு வந்து ராஜாக்கள் கோவப்பட்டு என்ன பண்ணலாம், செமையா கொல்லுங்கன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் எதற்கும் பயப்படவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன் என்று மிக தைரியமாக இஸ்ரவேலை நடத்தினான். ஆமென். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சகோதரருக்குள்ளே போர் செய்ய வேண்டாம். ஆண்டவர் எப்போதும் ஒரு சகோதர சிநேகத்தில் ஒரு பிரியமுள்ள தேவன். ஆமென். இப்போ நீ சகோதர சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து சுற்றி இருக்க, எகிப்தியர், பாபிலோனியர், பெலிஸ்தியர் போன்ற பல எதிரிகள் சுற்றி இருக்கிறாங்க. உங்கள் சண்டைகள் அவரிடம் போங்க, நீங்கள் சகோதர இடத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சண்டை போகாதுங்களா. ஆமென். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய போட்டிகள், நம்ம காரியங்கள் வந்து நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய சபையிலோ அல்ல. இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள், இன்னும் இயேசு ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் பல கோடி பேர் இருக்காங்க. ஆமென். நமக்கு வாக்குவாதங்கள், பொறாமைகள் இதெல்லாம் நம்ம சகோதரர்களை இருக்கவும் கூடாது. ஆமென். நம்ம சபையில் இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இணைந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆமென். சகோதரர் ஒருங்கிணைத்து எங்கே இருக்கிறாரோ கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்மளும் கர்த்தருக்காக பக்தி விராக்கமாக நிற்கணும். பல பேர் தப்பு செய்கிறாங்களா, நம்ம திறப்பில் நின்று அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிற பாத்திரனாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம அதாவது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ நாம் எத்தனை முறை நாம் சமாதானத்துக்கான காரியங்களை செய்கிறோம். ஏதோ ஒரு 2 பேர் சண்டை போடுகிறார்கள், ஆமாம் நீங்கள் செஞ்ச தவறு என்று நாம் சொல்லுகிற வார்த்தை மிகவும் அந்த சண்டையை அதிகப்படுத்துகிறதா இல்லது சமாதானப்படுத்துகிறதா? அப்போது நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் கர்த்தர் எதை விரும்புவார்? சமாதானத்தை தான் விரும்புவார். அப்போ நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோமா, அது சமாதானத்துக்குரியவளாக இருக்க வேண்டும். அது அந்த சண்டையை அமர்த்துகிறதா இருக்கணும், சண்டையை கிளறி விடுகிறதா இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை தான் எதை செய்தார்? இந்த செமையா செய்தார். அது மட்டும் இந்த சாலமோன் மகன் இந்த ரெகொபெயாமும் அவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறான். என்ன? ஆண்டவரோட ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சரி நான் என்ன பண்ணுறேன், அதை கேட்டு நடந்ததால் தான் இவனுக்கு தேவன் ஒரு அனுக்கிரகத்தை தேவன் கட்டளை எடுக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட பல விதமான டைரக்ஷன்ஸ், நம்மளோட வாழ்க்கையை தடுமாறும் போது, இது செய்யும்போது நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் ஒரு சில ஆலோசனை சொல்லுவாங்க, மகனே இதை செய்ப்பா, மகளே இதை செய்யாத, இதை செய் என்று நமக்கு அநேக ஆலோசனை கூறுவார்கள். ஆமென். நம்ம பயங்கர உற்சாகமாக வந்துட்டு போவோம். இதை திடீர்னு அந்த ஊழியக்காரர்கள் செய்யாதன்னு சொல்லும்போது நம்மளுக்கு முன்னே கஷ்டமாக இருக்கும். என்ன இதை நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேனே, இது நேரத்தில் நீங்கள் மாற்றுறீங்க. இல்லை, நம்ம ஆவிக்குரிய தலைவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் நம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அது நமக்கு ஒரு பலவிதமான ஆசீர்வாதங்களை தருகிறது. அல்லேலூயா. அதாவது நம்முடைய 611 கோர் சொன்னாங்க, அதாவது ஒபீடியன்ஸ் பிஃபோர் இன்ஸ்பிரேஷன். அதாவது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு காரியத்தை இதை செய்யணும், ஆண்டவர் எங்கள் உந்துதல் இருக்குது, இதை கண்டிப்பாக நான் செய்ய போகிற உந்துதல். ஆனால் உந்துதலுக்கு முன்பாக நம்ம ஊழியக்காரர்கள் சொல்லும்போது, அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போ இந்த வசனங்களை ஆண்டவர் நம்ம சொல்லுகிற காரியம், நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஊழியக்காரர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது செய்யும்போது தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் இருக்கும். ரெகொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொள்கிற காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். 5லிருந்து 12. அப்போ என்ன சொல்கிறது? இது பல விதமான பட்டணங்களை கட்டுகிறார்.
இன்றைக்கு இருப்பது போல நம்முடைய அந்த காலத்தில் ஒரு பட்டணத்துக்கும் ஒரு மதில் சுவர்கள் இருக்கும். பெரிய மதில் சுவர் இருக்கும், ஒரு கேட் இருக்கும். அதை அரணிப்பான பாதுகாப்பான எதிரிகள் தாக்காதபடிக்கு அதை கட்ட வேண்டும். அப்போ இத்தனை பட்டணங்களையும் அவன் என்ன பண்ணுறான், கட்டான். ஏன் என்றால் வேதவல்ல சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த எகிப்தியர் ஒருவேளை அடுத்ததுன்னா இவங்களை தாக்காதபடிக்கு அவன் என்ன செய்தான், அந்த காரியங்களை பட்டணங்களை கட்டினான். இந்த பட்டணங்கள் பெயர்கள் திரும்ப எதில் நம்ம ரிப்பீட் ஆனால், அதாவது நெகேமியா எஸ்ரா காலகட்டத்தில் அவர்கள் பட்டணங்கள் சுவர்களை கட்டுவாங்க பார்த்தீங்களா. இந்த தெக்கோவா, இந்த பல ஊர்களும் பெத்லகேம் என்ற எல்லாமே கர்த்தருடைய பட்டணங்கள் திரும்ப அவங்களுக்கு கட்டுகிற ஒரு ஏனென்றால் இதுக்கப்புறமாக அவர்கள் படையெடுப்பில் எல்லாமே வீழ்ந்துக்கிற காலத்து இந்த பட்டணங்களை தான் திரும்ப நெகேமியா அவங்களை கட்டுவார்கள். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வருகிறான், இவன் எதை பலப்படுத்தினான், தோண்டிய உலக பிரகாரமான ஒரு காரியத்தை பலப்படுத்தினான். எதை, போர் வீரர்கள் நன்றாக இருக்கணும், நல்லா போர் வீரர்கள் நல்லக்கணும், அவங்களுக்கு கேடங்களுக்கும் பரிசைகள் ஈட்டிகள் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அரணிப்பான பட்டணத்தை நாம் கட்ட வேண்டும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் ஆவிக்குரிய காரியத்தை பலப்படுத்தவில்லை. ஆமேன். கர்த்தருடைய ஆசாரியர்கள் எங்கே, ஊழியக்காரர்கள் எங்கே, ஆண்டவருடைய பலிபீடம் எங்கே, தேவாலயம் எங்கே, ஆண்டவர் ஆராத கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. ஏன், உலக பிரகாரமான ஒரு பாதுகாப்பு செய்தான், ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிரகார ஒரு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து விட்டான். அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறான், ஆமேன். நாம் கூட எந்த ஒரு காரியத்தையும் உலக பிரகாரமாக ஞானத்தினால இந்த காரியத்தை இப்படி சாதிச்சிடலாம், இந்த காரியத்தை அப்படி சாதிக்கலாம், இப்படி சாதிக்கலான்ற பலவிதமான யோசனைகளும் முயற்சிகள் எடுப்போம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கான ஒரு ஆவிக்குரிய முயற்சி எடுக்கிறோம். ஆமேன். எந்த விதத்தில் கர்த்தருக்கான ஒரு முயற்சியாக எடுக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் சங்கீதம் 127 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் படிக்கிறவங்களுக்காக, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகுள்ள பிரயாசம் விருதாம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீழ்த்திருக்கிறதும் விருதா. ஆமேன். அப்போ கர்த்தர் ஒரு நகரத்தை காக்கலைன்னா நம்ம எந்த தான் அரணிப்பான பட்டணம் போட்டாலும் அது பாதுகாப்பு இன்மை தான். கர்த்தர் நம்ம ஒரு நகரத்தை பாதுகாக்க சித்தமில்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியும். எதையும் நம்ம உலக பிரகாரமான காரியங்களாக போட்டிகளாக போராட்டங்களாக இல்லை, நாம் ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய போராட்டங்களாக இருக்கணும். ஆமேன். அதுதான் நம்முடைய வேதாந்தத்தை சொல்லுகிறது. எபேசியர் 6 அதிகாரத்தில் உங்களோட போராட்டங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, இப்பிரபஞ்ச அதிபதிகளும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்போ சத்துருவோடு போராடுன்னா நம்ம ஜெபத்தினாலும் அந்நிய பாஷைகளாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பதனாலும் தான் ஒரு பிரச்சனையை போராட்டம், அதுதான் நமக்கு ஒரு உண்மையான பாதுகாப்பை தருகிறது. ஆமேன். நம்ம உலகத்தில் இந்த பாதுகாப்பு என்ன இருக்கலாம், இதுவும் இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் நமக்கு ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு அது மிகவும் நம்ம முக்கியமானதாக இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உலக பிரகாரமாக இதை இப்படி சாதிச்சிடலாம், அப்படி பண்ணலாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோமா? அது எத்தனை பேர் நாம் ஆவிக்குரிய, ஒருவேளை இதுக்கு நான் பலவீனமான ஆவிக்குரிய வளர்த்து என்னுடைய ஜபம் குறைவானதா, ஒருவேளை இது என்னுடைய ஆண்டவரை சேவிக்கிற நேரம் குறைவானதா, இல்லை ஆண்டவருக்கு விரோதம் விட்டு தூரம் போகிறோன்னா அதை நாம் கண்டறிந்து கர்த்தர் சமூகத்தில் இன்னும் நாம் நெருங்கி ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருப்பார். ஆமேன். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு தெய்வம் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, மகனே நீ அந்த என்ன அந்த யுத்தத்துக்கு குதிரைகளின் வீரத்தை நம்புகிறது விருதா, ராஜாக்களை நம்புத, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாரு, கர்த்தர் தான் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஆமேன். வேதாந்தத்திலும் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அவருடைய சுய பலத்தினால் அல்ல, தேவனுடைய தம்முடைய வல்லமுள்ள கரத்தினால் தான் நம்மளை விடலை. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு 40 வருஷம் அவனுடைய சுயபலம் அவங்க வலதுக்கு இடத்துக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், ஆனால் கர்த்தர் பார்வோன் சேனையிலிருந்து தேவனை விடுதலை கொடுத்து வந்த ஏன் ஆண்டுடைய மகத்துவமான வல்லமை. அப்போ இன்றைக்கும் இதிலிருந்து ஆண்டு நமக்கு என்ன கொடுக்கிறார், கர்த்தருடைய வல்லமை அது பராக்கிரம செய்யும், கர்த்தருடைய செய்யும் அது ஆளுகை செய்யும். அப்போ எந்த ஒரு காரியத்தை நம்ம முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் போராடி வெற்றி பெறும்போது தேவனுக்கு உண்மையான ஒரு ஜெயத்தை தருகிறார் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இப்போ அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நம்ம 13 17 வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு இதில் நம்ம பார்க்குறோம். ஆசாரியர்கள் லேவியர்கள், ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டம் என்ன,
ஆசாரியர்கள் லேவியரும் அந்த 12 கோத்திரத்திலையும் பரம்பி இருக்க வேண்டும். 12 கோத்திரக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கலாக இருக்க வேண்டும். இவன் என்ன செய்தான், இந்த 2 நம்ம கோத்திரம் யூதாவிலையும் பெஞ்சமின் இந்த 2 கோத்திரத்தின் உள்ளதான் தேவாலயம் இருக்கிறது. அப்போது என்ன, எத்தனை தேவாலயம்? ஒரே தேவாலயம் தான். அப்போ இவன் நினச்ச அந்த 10 கோத்திரம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இவங்களை வந்து விக்கிரகத்தை வழிபாட்டை வணங்காதவங்க தான். ஆரம்பத்தில் இந்த யெரொபெயாம் அந்த 10 மாநிலங்களின் தலைவர் என்ன பண்ணிட்டான், ஒருவேளை எருசலேம் எங்கே இருக்குது, யூதாவில் பெஞ்சமினில் தான் இருக்குது. ஒருவேளை ஜனங்கள் என்ன அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு தொழுறதுக்கு போனாங்கன்னா, ஒருவேளை அங்கேயே தங்கிட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொல்லாத செயலை செய்கிறான். என்ன, அவனை வந்து என்ன செய்கிறான், அந்த அதாவது இந்த இஸ்ரவேல் என்னும் அந்த 10 கோத்திரங்களிலே அவன் பாகாலின் கோவில்களை கட்டுகிறான். அவன் எகிப்தின் தெய்வங்களை அவனா பண்ணான், அங்கேயே பண்ணுகிறான். அது மட்டும் இல்லை, கன்றுக்குட்டிகளை சிலைகளை செய்து இதுதான் உங்களை வந்து வழி நடத்தின தெய்வம் என்று ஜனங்களை அப்படியே திசை திருப்புகிறான். ஆமென். ஜனங்கள் வந்து ஒரு குழப்பமாகுதுவோ, இதுதான் நம்ம கடவுள் வந்து ஒரு சில ஜனங்கள் திரும்புகிறது. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம், ஆமென், ஆசாரிகள் லேவியரும் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமென். அவர்களுக்கு தெரியுது, இல்லையே நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லவில்லையே, நியாயப்பிரமாணத்தில் ஒரே தேவன், இஸ்ரவேலின் தேவனே ஒரே தேவன் தானே கொடுக்கப்பட்டது. சிலை வழிபாடு எங்கள் தேவாலயத்தில் 10 கற்பனைகள் இல்லையே, மோசே எங்களுக்கு அப்படி சொல்லவில்லையே, சிலை வழிபாடு வணங்கக்கூடாதான்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அந்த கர்த்தருக்காக பக்தி வைராக்கமாக எழும்புகிறார். ஆமென். இவரு ஒருவேளை என்ன ராஜாக்கு சொல்லியிருக்கலாம், ஐயா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆனால் அந்த யெரொபெயாம் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இல்லைப்பா இதுதான் நடக்கும். ஆமென். அவங்க என்ன பண்ணாங்க, தன் நீதிக்காக, நியாயத்துக்காக, தன்னுடைய தேவனுக்காக, இவர்களுக்கெல்லாம் சொந்த பட்டணங்களே இருந்ததான். ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு தங்குமிடம், நிலம் போன்ற காரியங்கள் இருந்தது. அவர்லாம் முடிவு எடுத்தாங்க, அம்மா எனக்கு இந்த நிலம் இல்லைனா படம், இடம் இல்லைனா பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு மாத்திரம்தான் ஆராதனை செய்ய வேண்டும், என் ஆவியாத்ம வசனம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் செலுத்த வேண்டும். தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை ஆராதித்த பிறகு இந்த 2 கோத்திரமாகிய யூதாவிடத்தில் வந்து தஞ்சமாகிறார். ஆமென். இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. நம்மள கூட ஆமென் கடைசி காலத்தில் இயேசுவை வணங்கினா உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை நம்ம பின்பற்றுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக, தேவனுடைய நாமத்துக்காக அனைத்தையும் இழந்து இவர்கள் வந்து என்ன செய்கிறாரு, யூதாவின் பட்டணத்துக்கு வந்துடுறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு, அதாவது யெரொபெயாமுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆண்டோடைய பிள்ளைகள் இருப்பது அவன் ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு பலம் தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆண்டோடைய பிள்ளைகளை அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. நீங்கள் போனால் போக வேண்டி விட்டுக்கிறான். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு வந்திருக்கார்கள். இது யூதாவுக்கு ஒரு பலத்தை தருகிறது. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் சொல்லப்படுகிற இந்த தேசம் வந்து இன்னும் ஒரு சில வருடங்களிலே அது முற்றிலுமாக அழிக்கப்படும். ஆனால் யூதாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் நீடித்து, ஒரு 500 வருடங்கள் திரும்ப நீடித்து. ஏனென்றால் அங்கு ஆசாரிகளும் லேவியர்களும் காணப்பட்டார்கள். ஆமென். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு இதில் இந்த வசனங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறான், உலகம் நம்மளை பகைக்கும். ஆமென். நம்ம உண்மையை சொன்னனா, நம்ம நீதியை சொன்னனா, ஆமாம் இதெல்லாம் உனக்கு உலகம் நம்மளுக்கு பாத்திரம் இல்லை, இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-19 நம்ம வாசிக்கலாம். உலகம் உங்களை பகிர், ஏன் நான் உங்களை தெரிஞ்சு கொண்டப்பா, ஏன் லேவியர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஏன் ஆசாரிகளை வந்துட்டாங்க, ஆசாரிகளை தெய்வம் அவர்கள் உலகத்தில் என்ன பண்ண, அவங்க என்ன தான் வழிபாட்டு சொல்லலாம், அதை வணங்க முடியவில்லை. ஆமென். அப்போ நம்மளுக்கு கூட ஏன் இதை நம்மளாம் செய்ய, மற்றவங்களாம் அந்த தப்பு செய்கிறாங்களே நம்மளால செய்ய முடியலையா, மற்றவங்களாம் அதை செய்கிறாங்க, நம்ம ஏன் இல்லை? அன்பான தேவச்சனமே, உங்களையும் என்னையும் தேவன் அவருக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்காக சொந்த ஜனமாக தேவன் பிரித்து எடுத்து அவருக்காக நாம் சகலத்தையும் செய்யும்போது தேவன் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போ அதாவது பாடலில் ஒரு வரி சொல்லுகிறது, அது கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காக அதாவது இழந்தவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. அப்போ கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, தைரியமாக வருகிறார்கள். நம்முடைய மலேசியா தாய் சபையில் ஒரு ஊழியக்காரர்கள் சொன்ன ஒரு உண்மையான சாட்சி. ஆமென். இவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, நான் அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலையாம். அவங்க சொன்னாங்களாம், இதுதான் உன்னுடைய கடைசி நாள், ஒன்று உனக்கு சொத்து லேண்டு எதாவது வேணும்னா என்னுடைய மகனார் நான் உனக்கு தரேன்,
ஒருவேளை ஊழியம் உனக்கு ஆண்டவர்னு போட்டால் உனக்கு ₹1 கூட என் சொத்தில் உனக்கு தெரியாதுன்னு. இவ்வளோ 2 சாய்ஸ் தான். ஆமாம் சரி நான் உங்கள் கடவுளையும் வணங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுக்கலாம். ஆனால் மலேசியா தேசம் எத்தனை சொத்துக்கு வந்து அவன் ஒரே ஒரு முடிவு தான், இல்லை தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், நான் அவருக்கு மட்டும்தான் நான் சேவை செய்வேன்னு வந்துட்டாங்க. ஆமேன். கர்த்தர் இன்னைக்கு அவங்களுடைய செல் குரூப்பில் இருக்கிற ஒரு நபர் ஆமேன் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடை அவருக்கு என்ன பண்ண கிஃப்ட்டை தந்துருக்காரு. இன்றைக்கி ஆண்டவர் அவர்களெல்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு திரும்ப தேவாலயத்து வருகிற அளவுக்கு தேவன் ஒரு சாட்சியாக தேவன் பயன்படுத்திக்கிறார். ஏன்? கர்த்தருக்காக வைராக்கம், கர்த்தருக்காக தானேங்க. நான் உயிருள்ளவரை என் தேவன் ஒருவரை இஸ்ரவேல் என் தேவன் ஒருவரை மாற்றம் தான் வணங்குவேன். நீங்கள் சொத்து இல்லைனாலும் சுகம் இல்லைனா பரவாயில்ல, என் உலகம் நீங்கள் பகைச்சாலும் பரவாயில்ல, தான் தேவனுக்காக பக்தி வைராக்கமாக நின்றார்கள். ஆமென். அப்போ நாம் கூட கர்த்தருக்காக எந்த இந்த காரியத்தில் நாம் பக்தி வைராக்கம் இருக்குமோ கர்த்தனோட பக்தி வைராக்கத்தை பார்க்குறவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை அன்னைக்கு அவர்களோடு உடன்பட்டு போயிருந்தால் இவரும் பின்மாட்டில் போய், ஆனால் இன்னைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்வராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் அவன் கைவிடாத ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாப்போ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். நாம் இந்த லேவியர்கள் ஆசாரிகளை போகிற கர்த்தருக்காக எழும்ப போகிறோமா? ஆமென். எதை பண்ணாலும் நீங்கள் எதை எழுந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தருக்காக நான் நிற்பேன். ஆமென். என் வாழ்க்கையில் எது இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு இருக்கிறார், கர்த்தருக்காக நான் செய்வேன் என்று நாம் எழும்பும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்கிறோம் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு பகுதி, அதாவது ரெகொபெயாமின் அடுத்த சந்ததி என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க வரோம். 18ஆம் வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதில் என்ன பார்க்குறோம்? அவர் என்ன பண்ணுற ராஜாவாக இருந்தாலும் அநேக பெண்களை தெரிந்து கொள்ளுகிறார். இது உபாகமும் 17 மட்டும் நம்ம வாசிக்கலாம். அதில் ஆண்டவர் என்ன இவங்களுக்கு ராஜாக்களுக்கும் சரி அடுத்த தலைவர்களுக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருப்பாரு, நீங்கள் அநேக பெண்களை கொல்லக்கூடாது. உபாகமும் 17 உங்களுக்கு நான் படிக்கிறேன். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளையும் படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொண்ணுகளும் தனக்கு மிகுதியாய் பெருகவும் வேண்டாம். இந்த தவறை யார் செஞ்சான் பாருங்க? இவங்களுடைய தகப்பனாகிய யாருங்க? சாலமோன். ஆமென். சாலமோன் என்ன பண்ணார்? அவரும் மிகுதியான காரியங்களை, மிகுதியான மனைவிகளை, மிகுதியான பொண்களை சேர்த்தாலும் அதவே ஆண்டருக்கு முன்னதாக மிகப்பெரிய ஒரு தவறுதலாக இருந்தது. ஆனால் அடுத்த சந்ததியாவது திருந்த பார்த்திங்கன்னா அவரும் என்ன பண்ணல, திருந்தலை. திரும்ப அதே தவறு செய்கிற எத்தனை 60 மனைவிகளும், எத்தனையோ 60 பிள்ளைகளும் 18 மனைவிகளையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்காரு. ஏன் இதுனா அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுக்கவில்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு தன்னை கீழ்ப்பழியவில்லை. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ஷியல், ஆண்டவர் சொல்கிறது எப்போயாவது கொஞ்சம் கேட்கலாம், ஆனால் உலகம் சொல்கிறது என்ன பண்ணலாம், கேட்கலாம்னு சொல்லிட்டு அநேக விதமான நாடுகள், அதாவது இவர் புறஜாதிகளின் மனைவிகளே அநேக மனைவிகள் இவர் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் இது திரும்ப பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு அதாவது அபியாவை தான் தன் அடுத்த வாரிசாக அவர் நியமிக்கிறார். அபியா போன்ற பல பிள்ளைகள் இருந்தாலும் இவர் அப்சலோமின் அவங்க மனைவி மாகாலினுடைய பிள்ளையை தான் இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த சந்ததியாக தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். ஆனால் அடுத்த நீங்கள் வருகிறதுனா அபியாவும் கர்த்தருக்கு விரோதமான செய்கிற காரியம் தான். ஏன்? தலைமுறையாக அதே சாபம், அதே பாவம், அதே காரியம் அவங்களுக்கு என்ன நீடித்து வருகிறது. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இதுலேருந்து நம்ம சொல்லுகிறோன்னா நம்முடைய சந்ததி கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறது. ஆமென். நமக்கு பின்வரும் சந்ததி இளைய தலைமுறைகள் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் என்ன மிகப்பெரிய ஒரு பாவமான சூழ்நிலைகளை போய் கொண்டு இருக்குது. அவர்கள் பாவம் என்ன மிக நெருகிலேயே ரொம்ப அருகாமையே இப்போ பல விதமான பாவங்களை என்ன பண்ணவங்களும் சுற்றி இருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடிட்டோம் இல்லைங்க, நம்முடைய அடுத்த சந்ததி கர்த்தரை தேடுகிறதா, நம்முடைய பின்வரும் சந்ததி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறதா, அவளுக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அவள் முன் வந்திருக்காங்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஒரு அருமையான ஒரு வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியாரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அல்லேலூயா. ஆண்டவருடைய மிகப்பெரிய நோக்கம், ஒரு திட்டமே தேவன் நமக்கு ஒரு பக்தியுள்ள சந்ததியை திரும்படுதுங்க. ஆமென். அப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்குறோம், ஆண்டவரே நாங்களும் உங்களை தேடி விட்டோம், எங்களுடைய சந்ததியை உங்களை பின்பற்றது இல்லைப்பா, எங்களோட அடுத்த சந்ததியை உங்களை தேட வேணாப்பா, எங்களோட அடுத்த சந்ததியை உங்களை தொழுது கொள்ளணும்ப்பா. அப்படியாப்பட்ட காரியங்கள் நாம் செய்யும்போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இருக்குது. ஆமென். இன்றைய
இன்றைய தலைமுறை தான் நாளைய எதிர்காலம் என்று சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். அப்பா, எங்களோட சந்ததிகள் அது ஒருவேளை உங்களை விட்டு புறக்கணித்து போயிடக்கூடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு சாபமான ஒரு செயல்கள், மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு காரியங்கள். அதாவது கடந்த வருஷத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஊட்டியில் வந்து போட்டாங்க. என்னென்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர்களுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் நடத்துகிற ஒரு கான்ஃபரன்ஸு. அதில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து 60% மேலே பிள்ளைகள் வந்து ஊழியத்தில் இல்லையாம். மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் என்ன, ஊழியத்திலும் உலகப்பிரமான வேலைகளை தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்திகள். ஏன் இன்றைக்கி நாகரிகம் உயர்ந்துள்ளது, அறிவு உயர்ந்துள்ளது, மிகப்பெரிய பாவங்களும் உயர்ந்துள்ளது, ஆனால் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள ஒரு சந்ததியை நாம் எழுப்ப வேண்டும். நல்ல நம்முடைய சபையில் கூட இப்போ வருகிற வாரத்து வந்து பாட் மிட்ஸ்வா இளம் வாலிப பிள்ளைங்களுக்கான ஒரு கொடுக்குது. அவன் பெற்றோர்கள் என்ன பண்ண, அவர்களை அனுப்ப வேண்டும். உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணி நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு தேவன் ஒரு ஜாக்கிரதை உண்டாக்கணும். இல்லைங்க, வேதத்தை அறிந்து கொள்ள நாம் பிள்ளைகளை பயிற்சிவிக்க தான் வேண்டும். கர்த்தரின் வழியில் நடக்க அவர்களை நாம் பயிற்சிவிக்க தான் வேண்டும். அப்போ நம்ம அவர்களை இன்றைக்கி நடப்பாவிட்டால் அவருடைய எதிர்காலம் என்ன அளவாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நாம் ஒரு முடிவு, ஆண்டவரே என்னோட அடுத்த சந்ததியும் அது கர்த்தரை அது தொழுது கொள்வதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எழுந்திருந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அது உங்களுடைய நாமத்தை மையப்படுத்ததான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஏதோ கொஞ்ச நாட்கள் உங்களை தேடினோம் அப்படி இல்லைப்பா, நாங்கள் எப்போதும் உங்களை தேடி தொழுது கொண்டு நாமத்தை மையப்படுத்த ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சமத்தை அப்படியே தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்று தாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை, அநேக திட்டங்கள், அநேக பிளான்ஸ் வருகிறதப்பா. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்று மட்டும் நாங்கள் தீர்மானம் செய்யணும். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யணும், எங்கள் சந்ததி செய்யணப்பா, எங்களோட சபை பிள்ளைகள் செய்யணப்பா, அடுத்த சந்ததிகள் தலைமுறை செய்யணப்பா. அதுக்கு ஆண்டவரே நீர் எங்களை உதவி செய்யுங்க சொல்லிட்டு கத்து சமத்தை அப்படியே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. Thank you Holy Spirit. அப்பா பிதாவே, இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, இந்த நாளில் இந்த அதிகாரத்து மூலிமா அநேக வார்த்தைகள் எங்கள் கூட நீங்கள் பேசினமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின் மூலமா
நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்துல பார்க்குறோம், ரெகோபெயாம் பார்த்திங்கன்னா செமையா என்ற அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அவர் என்ன பண்ணுறாரு, யுத்தம் பண்ண போகாதபடிக்கு அவர்கள் எல்லாரும் திரும்பி வராங்க. அப்போ இந்த நாள்லையும் நாமளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுக்கு மேலே இருக்கிற அத்தாரிட்டியாக இருக்கிற நம்ம ஊழியக்காரோட வார்த்தைகளுக்கு நாமும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நமக்கு மேலே இருக்க பெரியவங்களும் சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த இடத்துல யுத்தம் நடக்காதபடிக்கு ஒரு சமாதானத்தை தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே போல் நமக்கும் நம்மளோட வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் வரும்போதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்குள்ள நம்ம குடும்பத்திலையும் சமாதானத்தை ஆண்டவர் தருவார் என்று இந்த நாளில் நம்ம எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா போன அதிகாரத்தில் பார்த்தோம், ரெகோபெயாம் கீழ்ப்படியாத போனதுனால அந்த இடத்துல பிரிவினை வந்தது. ஆனால் இந்த நாளில் கீழ்ப்படிந்து வரும்போது ஒரு சமாதானத்தை நம்ம பார்க்குறோம். நமக்குள்ளே இப்படியாப்பட்ட கீழ்ப்படியாமை ஏதாச்சும் இருந்திருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு இந்த நாளில் ஆண்டவரே நான் உங்கள் சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன் நம்ம விட்டு கொடுக்கலாம். நம்ம ஒரு மனதோடு ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போ, வறண்ட நிலம் தாவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அப்பா பிதாவே, ஏதோ இந்த வேலையில கூட தகப்பனே எத்தனையோ முறை அப்பா நீங்க பேசும் வார்த்தைக்கு அப்பா நாங்க கீழ்ப்படியாமல் போய் இருக்கிறோம் தகப்பனே. இது ஊழியக்கார மூலியமா நீங்க பேசி கண்டித்து உணர்த்தும் போது கூட அப்பா அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்க அநேக முறை அப்பா முரட்டாட்டமா நாங்க போயிருக்கோம்ப்பா, கீழ்ப்படியாம நாங்கள் நடந்து இருக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கர்த்தாவே எங்களை நீங்க ஒரு விசை நீங்க மன்னிங்கப்பா. சமூகத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா கீழ்ப்படியாம போனதுனால எத்தனையோ ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து இருக்கிறோம்ப்பா. எத்தனையோ அப்பா காரியங்கள்ல அப்பா சமாதானம் இல்லாதபடிக்கு நாங்க போய் இருக்கிறோம்ப்பா. இந்த வேலையில ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. அப்பா நீங்க ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. இந்த வேலையில நாங்க கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த பலனை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா எங்களுக்கு மேல இருக்கிற அப்பா பெரியோர்களுக்கும் அப்பா இதை ஊழியக்காரருக்கும் செல்லிடருக்கும் நாங்க கீழ்ப்படியாம போயிருந்த ஒரு விஷயம் நீங்க மன்னிங்கப்பா. உங்க வார்த்தை புறப்பட்டு வரும்போது அதை கேட்காதபடிக்கு நாங்க இருந்துட்டோம்ப்பா. எங்களை ஒரு விஷயம் நீங்க மன்னித்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே அப்பா உங்க கரத்துல அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க செவிகளை சாய்த்து உங்களோட சத்தத்துக்கு அப்பா நாங்க கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பலனை இந்த நாள் எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு விசுவாச செயல் செய்ய போறோம். நம்மளுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம்.
ஒரு பக்கம் நம்ம காதை அடைத்து கொள்ள போகிறோம், மறுபக்கம் நம்முடைய வேதாகமத்தை நம்ம காதுகளை வைத்துக்கொள்ள போகிறோம். இது ஒரு பக்கம் நம்ம கைகளை வைத்து அடைத்துக்கொள்ளணும், இன்னொரு பக்கம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளும். இது என்னன்னா, ஆண்டவரே என்னோட காதுகள் உலகம் சொல்லுகிறத கேட்கக்கூடாதப்பா அப்பா. என் காதுகள் உலக மக்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்கக்கூடாதப்பா. எனக்கு காதுகள் ஒரே ஒரு வழிதான்ப்பா, அது உங்கள் வசனத்தை மாத்திரம் தான் கேட்கணும்ப்பா. உங்கள் வசனத்தை கேட்டால் நாங்கள் நல்லா இருப்போம் தகப்பனப்பா. ஆனால் எத்தனையோ ஆண்டவரே உலக பிறகான ஆலோசனைகள் நமக்கு காதில் வந்து தொனிச்சிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொன்ன, மகனே உனக்கு எந்த ஆலோசனை உலக பிறகு ஆலோசனைக்கு வேண்டாம் மகளே வேண்டாம். நான் உன்னோட பேசியிருக்கனே, வசனத்தை வைத்து என்னோட பேசியிருக்கேன், ஊழியக்காரனோட பேசியிருக்கனே, நீ என்னோட வார்த்தைகளை செவிக்கிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் அப்படி ஒரு சிறிய ஜெபம் மட்டும் செய்யலாம். ஆண்டவரப்பா, இனிமேட்டு உலக மக்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க மாட்டப்பா. உங்கள் வசனத்துக்கு செவி கொடுங்க. நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒரு சிறிய ஜெபம் செய்யலாமா? இது நமக்கு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, மகனே மகளே உலகத்தில் ஏதோ உனக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, வேண்டாம். அது உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஒரு காரியம். வேணாம், உனக்கு உலகத்து ஆலோசனை வேண்டாம் மகனே, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு. எப்படி அந்த ரெகபனுக்கு சமாதானம் இருந்ததோ, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? எங்கள் மகா இருக்கும் தகப்பனப்பா, எங்கள் வாழ்க்கையில் தகப்பன நாங்கள் செவிகளுக்கு நாங்கள் வார்த்தைகளை செவி கொடுப்போம் தகப்பனப்பா. உலகத்தின் ஆசைகள் ஆண்டுகள் தகப்பன வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் தகப்பனே. எங்களுடைய காதுகளை உம்முடைய வார்த்தைகளை மட்டும் கேட்கட்டும் தகப்பனே. எங்களுடைய காதுகளை உம்முடைய சிந்தைகளை தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை மட்டும் செல்லட்டும் தகப்பனே. எங்கள் ஆவி ஆத்மா சரித்திரம் உமைக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உமைக்கே நாங்கள் சொந்தம் தகப்பனப்பா. என் வசனத்தை நாங்கள் கீழ்ப்பணிந்து நடப்போம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம் தகப்பனப்பா. வேறு மாத்த எங்களை முடிவுகளை கூட இருங்க. நீர் ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்த பலப்படுத்துங்கப்பா. மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை கூட ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.